அன்பான தேவ ஜனமே, பூமி முழுவதும் பாவத்தால் நிரம்பி இருந்த நேரம் அது. மனிதனின் நினைவுகளும் எண்ணங்களும் எல்லாம் தீமைக்கே திரும்பி இருந்த காலம். தேவனுடைய நீதியின் தீர்ப்பு வாசலிலே நின்ற அந்த வேளையில் ஒரே ஒரு மனிதன், நோவா. அந்த இருளின் நடுவில் தேவன் பேசுகிறார். உன்னோடு என் உடன்படிக்கையை ஸ்தாபிப்பேன் என்று. இதுவே இந்த வசனத்தின் வல்லமை. இது ஒரு சாதாரண வாக்கியம் அல்ல. இது அழிவின் நடுவில் எழுந்த நம்பிக்கை. இது தீர்ப்பின் நடுவில் பிறந்த கிருபை. தேவன் சொல்லவில்லை, உலகத்தோடு என் உடன்படிக்கை என்று. பலருடன் அல்ல, உன்னோடு நான் செய்யும் உடன்படிக்கை. தேவன் கூட்டத்தோடு அல்ல, விசுவாசத்தோடு உடன்படிக்கை செய்கிறார். நோவா பரிபூரணன் அல்ல, ஆனால் தேவனோடு நடந்தவன். அதனால்தான் தேவன் சொல்கிறார், நீ பேழைக்குள் பிரவேசிப்பாய், நீயும் உன் குடும்பமும் உன் சந்ததியும் பாதுகாக்கப்படுவீர்கள். அன்பானவர்களே, இந்த வசனம் நமக்கு சொல்லும் செய்தி என்ன? வெள்ளம் வரும் முன்பே பேழை தயார் செய்யப்பட்டது. தீர்ப்பு வருவதற்கு முன்பே தேவன் ரட்சிப்பின் வழியை திறந்து வைத்தார். இன்று உங்கள் வாழ்க்கையில் சூழ்நிலைகள் எதிராக இருக்கலாம், உலகம் இருளில் இருக்கலாம், ஆனால் தேவன் உங்களிடம் சொல்கிறார், உன்னோடு என் உடன்படிக்கையை ஸ்தாபிப்பேன் என்று. அவர் வாக்குத்தத்தம் பேசினால் அது உங்களை மட்டுமல்ல, உங்கள் வீட்டாரையும் உங்கள் எதிர்காலத்தையும் காப்பாற்றும். ஆகவே பயப்படாதீர்கள், விசுவாசத்தில் நில்லுங்கள். தேவனுடைய உடன்படிக்கை அழிவை தாண்டி ரட்சிப்புக்கு கொண்டு செல்லும். ஆமென்.